புக்லெட்டா இதை வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஓகேவா. அதாவது ஸ்கின் டைப்க்கு. அதுக்கடுத்தது ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு பிரைட்ஸ் மெய்டுக்கு இல்ல நார்மலா ஒருத்தவங்களுக்கு மேக்கப் போடுவோம்ல, சிம்பிள் மேக்கப், அதுக்கான ப்ரொசீஜர் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது ஒரு பியூட்டி பிளண்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அடுத்தது இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின் டோனு அண்டர் டோனு உங்களுக்கு ஷேட் நல்லா தெரியும். இப்போ நீங்க நம்ம இதை வச்சுக்கிட்டா கூட நீங்க ஃபவுண்டேஷன் வாங்க போறப்ப கூட ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதாவது எந்தெந்த ஷேப்பு, ஓவல், ரவுண்டு, ஹார்ட், ஃபேர் ஸ்கின்னுக்கு, மீடியம் ஸ்கின்னுக்கு, டீப் ஸ்கின்னுக்கான ஒரு ஐடியா. லிப்ஸ்டிக் வந்து ஃபேர் ஸ்கின், மீடியம், டீப், என்னென்ன கலர் கரெக்டர் எதுக்கு யூஸ் பண்றதுன்றது. ஸோ இது முக்கியமா ரவுண்ட் ஃபேஸ், ஓவல், ஸ்கொயர், எந்தெந்த ஃபேஸ்க்கு எங்க புக்லெட்டை நீங்க ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த காதுல கேட்கும் போது கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், 2 நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதே வந்து விஷுவலா பார்த்து பிராக்டிக்கலா எடுத்து நம்ம செய்யறப்ப அது மறக்கவே மறக்காது. ஸோ அதனால வந்து இதை பார்த்துட்டு கரெக்டா நீங்க பிராக்டிக்கல் பண்ணும்போது அது எப்பயுமே மறக்காது, ஞாபகம் இருக்கும் ஓகே.